டிரான்ஸ்மிஷன் அண்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. அதாவது இது மாதிரி ஜென்ரேட் பண்ண இது எலக்ட்ரிக்கல் சப்ளை வோல்டேஜ் எப்படி டிரான்ஸ்மிஷன்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு அனுப்புறது, அதுக்கு பேர் தான் டிரான்ஸ்மிஷன். டிரான்ஸ்மிஷன் பண்ண பிறகு எப்படி எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கறது பேர் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ ஒருத்தருக்கு ஜென்ரேட் பண்ண பிறகு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த வோல்டேஜை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணி அங்கேருந்து எப்படி எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பிரித்து கொடுக்குறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறது இன்றைக்கி டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம டிரான்ஸ்மிஷன் சிஸ்டத்தில் டிசி சிஸ்டம்லாம் யூஸ் பண்ணுறதுல நமக்கு வந்து வெறும் எப்படி யூஸ் பண்ணுவோம், ஏசி சிங்கிள் ஃபேஸ் சிஸ்டமும் இல்லைனா ஏசி 3 ஃபேஸ் சிஸ்டம் ரெண்டு யூஸ் பண்ணுவோம். 3 ஃபேஸ் சிஸ்டத்தில் 3 ஒயர் யூஸ் பண்ணுவோம், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா 4 ஒயர் யூஸ் பண்ணுவோம். 3 ஃபேஸில் 3 ஒயர் அப்படின்னா வெறும் RYB 3 ஒயர் மட்டும்தான் வரும். 3 ஃபேஸ் 4 ஒயர் சிஸ்டம்னா RYB நியூட்ரலும் சேர்ந்து வரும், அதான் 3 ஃபேஸ். ஓகேவா, 3 ஃபேஸ் 4 ஒயர் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறது. சிங்கிள் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு சிங்கிள் ஃபேஸ் 2 ஒயர், அதாவது ஃபேஸ் நியூட்ரல் மட்டும் இருந்தால் அது 2 ஒயர்னு அர்த்தம். 3 ஒயர்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் நியூட்ரல் எர்த், இது 3 சேர்ந்தா அதுக்கு பேர் சிங்கிள் ஃபேஸ் 3 ஒயர் சிஸ்டம்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு ஜெனரேட்டிங் ஸ்டேஷனாக இப்போ நேற்று பார்த்த மாதிரி வந்து நம்ம கல்பாக்கத்தில் இருக்கிறது, ஓகே, நெய்வேலி தூத்துக்குடியில் இருக்குது, அந்த மாதிரி ஜென்ரேட்டிங் மேட்டூரில் இருக்குது. இந்த மாதிரி ஜென்ரேட்டிங் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு 11 kV ஜென்ரேட் ஆகும். பார்த்தீங்கன்னா 11 இங்கே போட்டு பாருங்கள், 11 kV இல்லைனா 11.5 kV இல்லைனா 12 kVன்னு நமக்கு இங்கே வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகும். அந்த ஜென்ரேட் ஆகிற வோல்டேஜை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டெப் அப் பண்ணுவாங்க. ஸ்டெப் அப்னா என்னன்னு தெரியுங்களா, இருக்கிற வோல்டேஜை விட அதிகமான வோல்டேஜுக்கு என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஸ்டெப் அப் பண்ணுறீங்க. டிரான்ஸ்ஃபார்மர் இந்த இடத்துல ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. இன்புட்டில் இருக்கிற வோல்டேஜை விட அவுட்புட்டில் வோல்டேஜ் வந்து கம்மியாக கிடச்சிதுன்னா அதுக்கு பேர் ஸ்டெப் டவுன் அர்த்தம். அதே மாதிரி இன்புட் வோல்டேஜை விட அவுட்புட்டில் வந்து அதிகமாக கிடச்சிதுன்னா அதுக்கு பேர் ஸ்டெப் அப்னு அர்த்தம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 11 kV நம்ம இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு இன்புட்டாக கொடுக்குறாங்க. 11 kV அது என்னவா மாற்றி கொடுக்குதுன்னா 220 kV. உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும். 11 kV வந்து என்ன மாற்றுதுன்னா அது வந்து 220 kV மாற்றுது, அதாவது அதிகமான வோல்டேஜாக மாற்றி கொடுக்குது. இன்புட்டில் ப்ரைமரி 11 kV கொடுத்துட்டு அவுட்புட்டில் நமக்கு 220 kV மாற்றி கொடுக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப் பண்ணுது. ஸ்டெப் அப் பண்ணி 220 kV எடுத்துகிட்டு வந்து இங்கே நம்ம கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேர் ப்ரைமரி டிரான்ஸ்மிஷன். ஸோ அந்த ப்ரைமரி டிரான்ஸ்மிஷன் பண்ண 220 kV கொண்டு போயிட்டு திருப்பி என்ன பண்ணுறாங்க ஒரு இடத்துல. ஆக்சுவலாக எதுக்காக இந்த மாதிரி ஸ்டெப் அப் பண்ணுறாங்கன்னா, நம்ம நார்மலாக இருக்கிற கம்மியான வோல்டேஜ் எடுத்து டிரான்ஸ்மிஷன் பண்ணோம்னா பாதி ஒயர்லேயே பார்த்தீங்கன்னா லாஸஸ் ஆகிட்டு என்ன பண்ணோம், வோல்டேஜ்லாம் குறைஞ்சிரும். ஸோ இப்போ 11 kV நம்ம ஜென்ரேட் பண்ணி அனுப்பினோம்னா அது நமக்கு லாஸ்ட்டில் எண்டிங்கில் வரும்போது பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் வந்து குறைஞ்சிடும். ஒரு 8 kV 9 kV அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இருக்கிற வோல்டேஜ் வந்து ஸ்டெப் அப் பண்ணி எடுப்பாங்க. ஸ்டெப் அப் பண்ணும்பொழுது திருப்பி நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி ஸ்டெப் டவுன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப் பண்ணுறாங்க. ஸோ இப்போ 11 kVலேருந்து 220 kV ஸ்டெப் அப் பண்ணி டிரான்ஸ்மிஷன் அனுப்புகிறாங்க. டிரான்ஸ்மிஷனாக ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகுது. ஸோ ஒன் பிளேஸ் இன்ட்டு அனதர் பிளேஸுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க, எலக்ட்ரிக்கல் சப்ளை வந்து நம்ம அங்கேருந்து என்ன டிரான்ஸ்மிஷன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ 220 kV டிரான்ஸ்மிஷன் கொண்டு வந்துட்டு இங்கே என்ன பண்ணுறாங்க, ஸ்டெப் டவுன் பண்ணுறாங்க. எவ்வளோக்கு 66 kVக்கு நமக்கு என்ன பண்ணுறாங்க, ஸ்டெப் டவுன் பண்ணுறாங்க. ஸ்டெப் டவுன் பண்ணி அது இடத்துல பண்ணி வாங்குறது பேர்னா ரிசீவிங் ஸ்டேஷன். இந்த ரிசீவிங் ஸ்டேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய நம்ம எலக்ட்ரிக்கல் ஸ்டேஷன் ரிசீவிங் ஸ்டேஷன் இருக்குது பாருங்கள், அதுக்கு பேர் தான் ரிசீவிங் ஸ்டேஷன். உதாரணத்துக்கு இப்போ தாம்பரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கடப்பேரியில் ஒரு பெரிய பிளான்ட் ஒன்று இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து சப்ஸ்டேஷன் கிடையாது, அது வந்து ரிசீவிங் ஸ்டேஷன். ஸோ இப்போ இந்த மாதிரி பெரிய ஈபியில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரிசீவிங் ஸ்டேஷன். உதாரணத்துக்கு நம்ம பெருங்கலத்தூரில் இரணியம்மன் கோயிலுக்கு பேக் சைடு கூட பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது, அது கூட ஒரு பெரிய ரிசீவிங் ஸ்டேஷன் தான். ஸோ அப்போ நமக்கு இருக்கிற ஜென்ரேட் ஆன வோல்டேஜ் வந்து 220 kV என்ன பண்ணுறாங்க, ஸ்டெப் அப் பண்ணுறாங்க. ஸ்டெப் அப் பண்ணுறதுக்கு பேர் ப்ரைமரி டிரான்ஸ்மிஷன். ஸோ ஸ்டெப் அப் பண்ண பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணுறாங்க, 66 kV ஸ்டெப் டவுன் பண்ணுறாங்க. அந்த ஸ்டெப் டவுன் பண்ணது எங்கே கொடுக்குறாங்க, ரிசீவிங் ஸ்டேஷன் கொடுக்குறாங்க. இந்த ரிசீவிங் ஸ்டேஷனுக்கு என்னதுன்னா ஒன்றும் இல்லை, நிறைய ரிசீவிங் ஸ்டேஷனுக்கு எல்லாம் ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. அகெயின் அந்த ரிசீவிங் ஸ்டேஷன்லேருந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு 11 kV பிரிப்பாங்க. 11 kV பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்கோம். 66 kVலேருந்து 11 kV பிரிக்கிறாங்க. ஸோ அந்த 11 kV தான் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. என்னென்னா சப்ஸ்டேஷன் கொடுக்குறாங்க. இந்த சப்ஸ்டேஷன் தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா ஊர்லேயுமே இருக்கும். இப்போ நம்ம குரோம்பேட்டில் பார்த்தீங்கன்னா ராதா நகரில் இருக்குது, இங்கே பம்மலில் ஒரு இது இருக்குது, சப்ஸ்டேஷன் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல்லாவரத்தில் ஒரு சப்ஸ்டேஷன் இருக்குது, அனகாபுத்தூர் ஒரு சப்ஸ்டேஷன் இருக்குது, தாம்பரத்தில் ஒரு சப்ஸ்டேஷன், இந்த மாதிரி நிறைய சப்ஸ்டேஷன்லாம் நிறைய இருக்குது. ஸோ அப்போ இந்த செகண்டரி டிரான்ஸ்மிஷன் முடிஞ்சது பார்த்தீங்கன்னா 11 kV மாற்றி அதை வந்து சப்ஸ்டேஷனுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ சப்ஸ்டேஷனில் இருந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆரம்பிக்குது. இது வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா
டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இபி இருக்குது பார்த்தீங்கன்னா இபி ஆஃபீஸ் அதுக்குள்ளேயே நடக்கும். இது ஃபுல்லாக ஜென்ரேட் ஆனதுலேருந்து இபி ஆஃபீஸ்க்குள்ளேயே நடக்கும். இங்கே தான் டிஸ்ட்ரிபியூஷனே ஸ்டார்ட் ஆகுது. எங்கே இருந்ததுன்னா சப்ஸ்டேஷனுக்கு பிறகு தான் டிஸ்ட்ரிபியூஷன் ஆரம்பிக்குது. ஸோ இது ஃபுல்லாக டிரான்ஸ்மிஷன், இதுக்கு மேலே தான் டிஸ்ட்ரிபியூஷன் ஆரம்பிக்குது. டிஸ்ட்ரிபியூஷனை பிரித்து கொடுக்குறது. ஸோ சப்ஸ்டேஷன் முடிஞ்ச பிறகு தான் சப்ஸ்டேஷன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்காக டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க. டிஸ்ட்ரிபியூஷனாக கொடுக்குறதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 11 kV கொண்டு வந்து 415 வோல்ட்டாக டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு என்ன பண்ணுறாங்க டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் நிறைய டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும், கம்பத்தில் இருக்கும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்டேஷனை தாண்டி வர வோல்டேஜ் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அங்கங்கே தெருவில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுருப்பாங்க. அது எல்லாமே என்ன பண்ணுவாங்க 11 kVலேருந்து 415 வோல்டேஜாக மாற்றுவாங்க. அந்த 415 வோல்ட்டுக்கு இருக்கு பாருங்க, இதுக்கு பேர் தான் டிஸ்ட்ரிபியூஷன் சப்ஸ்டேஷன் சொல்கிறோமா. இது வந்து நம்ம நார்மலாக டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுருப்பாங்க அங்கங்கே தெருவில். இப்போ நம்ம ஐடிஐ வாசலில் கூட கோயில் வாசல் இருக்குது பார்த்தீங்கன்னா, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 11 kV to 415 வோல்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் தான் அங்கே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ 415 வோல்ட்டு 415 வோல்ட்டை மாற்றின பிறகு ஸ்டெப் டவுன் பண்ண பிறகு அங்கேருந்து ஒவ்வொரு கன்சியூமருக்காக பிரிப்பாங்க. உதாரணத்துக்கு நம்ம ஐடி எடுத்துருக்காங்க, ஸ்கூலு, கோயில், பக்கத்தில் இருக்க பில்டிங், இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க ஒவ்வொன்றுக்கா பிரித்து கன்சியூமருக்கு கொடுத்துருவாங்க. இது வந்து செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மறுபடியும் வருவோம். ஏற்கனவே ஜென்ரேட்டிங் ஸ்டேஷனில் வோல்டேஜ் ஜென்ரேட் பண்ணிட்டாங்க. அதை முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா 220 kV ஸ்டெப்அப் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் பிரைமரி டிரான்ஸ்மிஷன். ஸ்டெப்அப் பண்ண பிறகு திருப்பி என்ன பண்ணுறாங்க ஒரு 66 kV ஸ்டெப் டவுன் பண்ணுறாங்க. ஸ்டெப் டவுன் பண்ணி ரிசீவிங் ஸ்டேஷனுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. ரிசீவிங் ஸ்டேஷன் நிறைய இபி ஸ்டேஷன்லாம் இருக்குது, அந்த மாதிரி ரிசீவிங் ஸ்டேஷனுக்கு கொடுத்துருவாங்க. திருப்பி அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க 11 kVக்கு கனெக்ட் வந்து என்ன பண்ணுறாங்க ரெடியூஸ் பண்ணுறாங்க. வோல்டேஜை ரெடியூஸ் பண்ணி அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க சப்ஸ்டேஷனுக்கு எல்லா சப்ஸ்டேஷனுக்கும் கொடுக்குறாங்க. அப்புறம் சப்ஸ்டேஷன்லேருந்து என்ன பண்ணுறாங்க டிஸ்ட்ரிபியூஷன் ஆரம்பிக்குது. சப்ஸ்டேஷன்லேருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் பொழுது ஃபஸ்ட்டு 11 kV 415 வோல்ட்டாக டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று வச்சு நம்ம ஸ்ட்ரீட் பக்கத்துலலாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆரம்பிக்குது. ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபார்மருக்காக கொடுத்து அங்கேருந்து ஒவ்வொரு கன்சியூமர் வீட்டுக்கு என்ன பண்ணுறாங்க 415 வோல்ட் இல்லை 240. 3 ஃபேஸ் லைனாக இருந்தால் 415 வோல்ட் பிரித்து கொடுப்பாங்க. சிங்கிள் ஃபேஸாக இருந்தால் 240 வோல்ட்டு. 3 ஃபேஸ் லைனாக இருந்தால் 6 YB 3 ஃபேஸ்லேருந்து எடுத்து கொடுப்பாங்க. 240னா ஒரு ஃபேஸ் ஒரு நியூட்ரல்லேருந்து எடுத்து என்ன பண்ணுவாங்க கன்சியூமர் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்னதுன்னா டிரான்ஸ்மிஷன் அண்டு டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்ஸ். இங்கே காட்டியிருக்கோம். ஜென்ரேட்டிங் ஸ்டேஷனில் நம்ம ஹைட்ரல் பவர் பிளான்ட் இல்லை தெர்மோவாக இருந்தாலும் சரி, இல்லை அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் எதுவாக இருந்தாலும் சரி, ஸோ ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன் நமக்கு இங்கே 11 kV ஜென்ரேட் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தா இந்த ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன் 11 kV தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன் போட்டு இங்கே 11 kV போட்டிருக்கேன். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டெப் டவுன் பண்ணுறாங்க பாருங்கள் 11 kVலேருந்து 220 kV, அதுதான் ப்ரைமரி டிரான்ஸ்மிஷன் சொல்கிறோம். ஸோ அந்த ப்ரைமரி டிரான்ஸ்மிஷன் தான் பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். 11 kVயை நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் 500 kVன்னு போட்டிருக்காங்க. இது ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு நம்ம பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து என்ன பண்ணுறோம் ப்ரைமரி டிரான்ஸ்மிஷன். ஸோ அந்த ப்ரைமரி டிரான்ஸ்மிஷன் முடிஞ்ச பிறகு நம்ம பெரிய பெரிய டவராக வச்சுருக்காங்க பாருங்கள். ஓகே, இந்த டவர் கம்பன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த டவரை இதில் வச்சுட்டு இங்கேருந்து ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்க டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க. டிரான்ஸ்மிட் பண்ண பிறகு இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டெப் அப் பண்ணி டிரான்ஸ்மிட் பண்ண பிறகு திருப்பியும் ஸ்டெப் டவுன் பண்ணுறாங்க பாருங்கள் 66 kVயா, அதுக்கு பேர் செகண்டரி டிரான்ஸ்மிஷன் சொல்கிறோம் பார்த்தீங்களா. இதுதான் இப்போ இங்கேருந்து வந்தது பாருங்கள் ஒரு ஸ்டெப் டவுன் பண்ணுறாங்க. ஓகே, ஸ்டெப் டவுன் எவ்வளோ பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 220 kV இல்லைன்னா பார்த்தீங்கன்னா 132 kV என்ன பண்ணுறாங்க ஸ்டெப் டவுன் பண்ணுறாங்க. இங்கே ஸ்டெப் அப் பண்ணுறாங்க, அந்த ஸ்டெப் அப் பண்ணாத இங்கே வந்து ஸ்டெப் டவுன் பண்ணுறாங்க. ஸ்டெப் டவுன் பண்ண பிறகு திருப்பி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க மேலும் திருப்பியும் வந்து ஸ்டெப் டவுன் பண்ணுறாங்க. எதுனா 66 kVலேருந்து 11 kV என்ன பண்ணுறாங்க திருப்பி ஒரு முறை ஸ்டெப் டவுன் பண்ணி அதை கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் இந்த பெரிய கம்பத்தில் போடுறாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா HT லைன் ஒன்று போவோம், LT லைன் ஒன்று போவோம். ஸோ நம்ம வீட்டுக்கு வெளியே போகிறது HT லைன் தான் இது. ஸோ இது மேலே பார்த்தீங்கன்னா 3 ஒயர் தான் போவோம். ஓகே, ஸோ இங்கே ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு ஃபுல்லாக என்ன பண்ணால் எல்லாமே ஃபுல்லாக 3 way சிஸ்டம் தான். இது வரைக்கும் இந்த ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் வரைக்கும் 3 ஃபேஸ் 3 way சிஸ்டம் தான் வரும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நியூட்ரல்லாம் வராது, வெறும் 6 YB 3 ஃபேஸ் மட்டும்தான் இங்கே ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்லேருந்து அப் டு எது வரைக்கும் வரும்னா ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் வரைக்கும் நமக்கு வரும். 3 ஃபேஸ் 3 way சிஸ்டம் 6 YB 3 ஒயர் தான் வரும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டிருக்கோம் 11 kVன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா 11 kV. ஸோ இங்கே 11 kVலேருந்து 415 பிரிக்கிறாங்க பாருங்கள். இந்த சப்ஸ்டேஷன் வரைக்குமே 3 ஃபேஸ் 3 way சிஸ்டம் தான், வெறும் 6 YB 3 ஃபேஸ் தான் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக போயிட்டு ஸ்டெப் டவுன் பண்ணி திருப்பி ஸ்டெப் டவுன் பண்ணி இங்கே 11 kVயாக மாற்றி ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் வரைக்கும் வந்துருச்சு. ஸோ இதுக்கு பேர் தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள் ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷன். இது வரைக்கும் உங்களுக்கு 3 ஃபேஸ் 3 way சிஸ்டம் தான், உங்களுக்கு 6 YB 3 ஃபேஸ் தான் வரும். இதுதான் 11 kV. இதுதான் நம்ம வீட்டுக்கு வெளியே இருக்க HT லைன் சொல்லுவாங்க, கேள்வி போட்டிருக்கீங்க. LT லைன் ஒன்று இருக்கும், HT லைன் ஒன்று இருக்கும். ஸோ இதுதான் வந்து HT லைன்.
இந்த HT லைன் மேலே போனது பிறகு தான் நம்ம வீட்டுக்கு தேவையான வோல்டேஜாக மாற்றுறதுக்கு. ஸோ இந்த 11 kV பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கேருந்து ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு இதுக்கு பேர் தான் டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர். அந்த 11 kVயை 415 ஆகும் 240 வோல்ட்டாகவும் நம்ம மாற்றக்கூடிய இந்த இடத்துல. ஸோ பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு நம்ம 415 ஆகும் 240 கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு பேர் தான் டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர். நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க டிரான்ஸ்ஃபார்மர், நம்ம ஐடி வாசலில் இருக்க அந்த கோயில் டிரான்ஸ்ஃபார்மர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ அங்கே வந்து 11 kV வந்து 240 வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த 240லேருந்து 240 வோல்ட்னா நமக்கு ஒரு நியூட்ரல், இப்போ இங்கேருந்து தான் நியூட்ரல் பிரியும். ஸோ இது வரைக்கும் இங்கேருந்து ஃபுல்லாக 3 phase சிஸ்டம் தான் ஃபுல்லாக ட்ராவல் ஆகி வரும். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து தான் லாஸ்ட்டாக என்ன பண்ணும், ஒரு நியூட்ரல் வந்து அடிஷ்னலாக வரும். இந்த பக்கம் டெல்டா கனெக்ஷன் இருக்கும், அதனால் வெறும் 3 wire இருந்தாலே போதும். இந்த பக்கம் வந்து ஸ்டார் கனெக்ஷன் வரும். ஸ்டார் கனெக்ஷன் வந்து அந்த இடத்துல நியூட்ரல் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டார் கனெக்ஷன் போட்டதால் நியூட்ரல் கிடைச்சதால இப்போ RYB 3 phase ஒரு நியூட்ரல் வரும். அதனால தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 wire வருது. நமக்கு ஒரு ஃபேஸ் வேணும் அப்படின்னா ஒரு ஃபேஸும் ஒரு நியூட்ரல் எடுத்துக்கிட்டால் 240 வோல்ட்டு. ஸோ நமக்கு 3 phase வேணும்னா 440 வோல்ட். ஸோ இப்போ வீட்டுக்கு நம்ம இந்த இடத்துல எடுத்துருக்கோம் பாருங்கள், டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இப்போ சர்வீஸ் லைன் போட்டு வீட்டுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து RYB நியூட்ரல் 4மே வரும். இங்கே இன்புட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் RYB மட்டும்தான் வரும். ஸோ இதுதான் அது டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு நம்ம வீட்டுக்கு வந்து பிரிச்சிருக்கோம். இதே சேம் தான் நம்ம இங்கே காட்டியிருக்கோம். 415 to 240 வோல்ட் போட்டு இதெல்லாம் கன்சியூமருக்கு போகுது அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்த கன்சியூமர் தான் இங்கே வந்து என்ன காட்டியிருக்காங்க, வீடாக காட்டியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து வர RYB 3 வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு இந்த இடத்துல டெல்டா கனெக்ஷன் வந்து ஸ்டாராக மாற்றி RYB நியூட்ரலாக எடுத்து நம்ம வீட்டுக்கு கொடுத்துருக்கோம். இது வந்து LT லைன் கம்பம், இது வந்து HT லைன் கம்பம்.